நிறைவேறுமா விஜயின் கனவு? கனவுன்றத இது வந்து ஒரு விஷன் அப்படின்னு இருந்திருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா கனவு என்பது தூங்கும் போது நடக்கிறது. பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு மூடுறா. கனவு என்பது தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் துரத்துவதே கனவு என்று தாத்தா அப்துல் கலாம் சொல்கிறார். KN நேரு 1820 கோடி ரூபாய் ஊழல். டாஸ்மாக் செந்தில் பாலாஜி, நீ நல்லா ஊழல் பண்றியா உடனே வா. நான் செங்கோட்டையன் ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. செங்கோட்டையன் மேல எந்த ஊழல் புகார் நிரூபிக்கப்பட்டது சார்? அதுல மினிஸ்டரா இருந்ததுனால அவர் மேல எந்த ஊழல், என்ன குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு? பின் பாயிண்டா சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்ல. செங்கோட்டின் மீது ஊழல் வழக்கே இல்லைங்கிறார். 2001 வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக செங்கோட்டின் மீது வழக்கு இருக்கிறது. ஆதாரம் வேணுமா? பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. போன் எடுங்க. இந்த வழக்குல கூப்பாகிருஷ்ணன், அவரது மனைவி மல்லிகா, தம்பி பாலு, அக்கா கனகவல்லி, அக்கால் மகன் வானவரம்பன், மைத்துர சிட்டிபாபு, உறவினர் பழனியப்பன், ராஜமுத்து, இருளாண்டி, காத்தான், மாமனார் கோவிந்தராஜன் உட்பட 10 பேர் ஊழல் குற்றவாளிகள். அவர் தூய சக்தியா, தீய சக்தியா, இல்ல ஊழல் சக்தியா? ஆதவர்ஜுனா யாரு? லாட்டில மாமனார் 3000 கோடி கொடுத்ததா அவரே சொல்றாரு. என் மாமனார் கொடுத்தாரு. அந்த 3000 கோடி ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச பணமா இல்லையா? அடுத்தவன அமன கட்டி ஆக்கி அதுல அரிசி வாங்கி சாப்பிடுறவனா நீ?